அர்ஜுன், இந்தாங்க ஜூஸ். எனக்கா? ஆமா, இது உங்களுக்காக நானே போட்ட ஸ்பெஷல் ஜூஸ். அப்படியா? நான் குடிக்கிறேன். அர்ஜுன், ஒரு நிமிஷம். என்ன அர்ஜுன்? என்ன அர்ஜுன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? அது இந்த ஜூஸ் குடிச்சதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குனியா. அர்ஜுன், வேணா இனியா, ஏதோ தப்பாயிடும். நான் படுத்து தூங்குறேன். அர்ஜுன், தூங்குறதுக்கா வந்திருக்கோம்? ஐயோ அம்மா. கடவுளே, இனியா, இனியா வேற மாதிரி இருக்க. ஐயோ ஐயோ, நல்லா இருக்கே. ஐயோ எங்க? ஐயோ கடவுளே, எனக்கு வெக்கமா வருது. வாவ் அர்ஜுன், ரெசார்ட் சூப்பரா இருக்கு. இந்த இடம் ரொம்ப அழகாவும் அமைதியாவும் இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ஜுன். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சாலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே அர்ஜுன்? நானா நீங்க, நீங்கன்னா நான். அது சரி, எனக்கே இந்த ரெசார்ட் பிடிச்சிருக்கு தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஏன்னா இங்க வசுந்தரா இல்ல, அவளால வரவும் முடியாது. அதனாலதான் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம இங்க இருக்க போற 3 நாளும் நம்ம லைஃப்லயே ரொம்ப மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. நம்ம அவ்வளவு ஜாலியா இங்க என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் ஓகே. 3 நாள்ல திரும்பிடணும். ஓகே அர்ஜுன், திரும்பி போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்பதானே வந்திருக்கோம். உள்ள போலாம் வாங்க. பேக் எடுங்க போங்க. போலாமா? போலாம். என்னது, ரிசப்ஷன்ல யாரையுமே காணோம்? எங்கேயாச்சும் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே. அர்ஜுன், காந்திமதி பாட்டி கூப்பிடுறாங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பாட்டி சொல்லுங்க பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்துட்டோம். எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் 3 நாள்ல பாருங்க நானும் அர்ஜுன எப்படி வரும்னு.
பாட்டி, என்ன பாட்டி திடீர்னு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? ஐயோ, பயந்தே போயிட்டேன். திடீர்னு நீ ஏன் திரும்பி பார்த்த? நான் பயந்தனா? கூலா தானே இருக்கேன். என்ன இந்த பாட்டி காந்திமதி பாட்டி மாதிரி ரொம்ப நக்கல் பிடிச்சதா இருக்கும் போல இருக்க. பாட்டி நல்லா பேசுறீங்க. உங்க பேர் என்ன? என் பேரு காஞ்சனா. காஞ்சனாவா? என்ன பாட்டி பேய் படம் பேர்லாம் வச்சிருக்கீங்க? என்னது? பேய் படத்து பேரை நான் வச்சிருக்கனா? என் வயசு என்ன தெரியுமா? தெரியாதே. என் பேரதான் பேய் படத்துக்கு வச்சிருக்காங்க, உனக்கு தெரியுமா? அப்படியா? பாட்டி தனியா உட்காந்துருக்கீங்களே, இந்த ரெசார்ட்ல தங்கி இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளா இங்கதான் தங்கி இருக்கேன், தெரியுமா? இழுவ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பாட்டி ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறீங்க போல இருக்கு. உங்க கூட யாரும் இல்லையா? யாரும் இல்ல, நான் மட்டும் தனியா தங்கி இருக்கேன். ரூம் நம்பரு 503. 503 தானே? அதுக்கு எதுக்கு 503ன்னு சொல்றீங்க? பயமா இருக்கு. விஷயத்துக்கு வாங்க. நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு, அதனால ரூம் சாவிய கல்பனா கிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். கல்பனாவா? அது யாரு? அவ யாருன்னா இந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவ தம்பி. ஓ, எப்ப பார்த்தாலும் இந்த போன்ல பேசிக்கிட்டு இருப்பாப்பா, வேலையே பார்க்க மாட்டா. அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். அவ வந்தானா சாவி குடுத்துட்டு போயிருவேன். ஓகே. பாட்டி நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, என்கிட்ட சாவி தாங்க, கல்பனா கிட்ட நான் கொடுத்துறேன். பரவாயில்லப்பா, நானே வெயிட் பண்ணி கொடுத்துறேன் கல்பனா கிட்ட. சரி, ஓகே. பாட்டி, இந்த மாதிரி நகி நகின்னு போன் போட்டு தொல்லை பண்ணாத. நான் அர்ஜுன் கூட இருக்கிற வரைக்கும் ஃப்ரீயா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரி, பாய். அர்ஜுன், இங்க வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். ஐம் கல்பனா. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க 2021 பெஸ்ட் கப்பல் ஆஃபர்ல ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணிருந்தோம். முதல்ல இந்த காஞ்சனா பாட்டியை கொஞ்சம் கவனிங்க. அவங்க ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காஞ்சனா பாட்டியா? யார் அவங்க? என்னங்க தெரியாத மாதிரி பேசுறீங்க? அது உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. அங்க யாருமே இல்லையேங்க. என்னங்க சொல்றீங்க? ஏதோ இல்லையே. இவ்வளவு நேரமா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ரூம் நம்பர் 503 கூட இருந்ததாகவும் சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டு போன்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தாங்க. என்னது? ரூம் நம்பர் 503யா? சான்ஸே இல்ல. அந்த ரூம்ல யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரூமை நாங்க யாருக்கும் கொடுக்கவே மாட்டோம். அது ஓனரோட உத்தரவு. என்னங்க ரொம்ப குழப்பறீங்க? உங்க பேர் கல்பனா தானே? ஆமா. இது எப்படி எனக்கு தெரியும்? காஞ்சனா பாட்டி சொல்லிதாங்க எனக்கு தெரியும். என்ன சார் நீங்க? என் பேரை சொல்லி முதல்ல அறிமுகம் பண்ணிட்டு தானே உங்ககிட்ட பேசவே ஆரம்பிச்சேன். அப்பவே அது உங்க மூளையில ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இவ்வளவு நேரமா இந்த பாட்டி என்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு, இப்ப காணோம். இங்க தங்கி இருக்கிற ரூம் நம்பர் முதற்கொண்டு என்கிட்ட சொல்லுச்சு. ஆனா அப்படி யாருமே தங்கலன்னு இந்த அம்மா சொல்றாங்களே, ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கே. அர்ஜுன், நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம வந்த வேலையை பாப்போமே. கல்பனா, நாங்க ஹனிமூன் ரூம் புக் பண்ணிருந்தோம்ல, அந்த ரூம் கீ கொடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. அர்ஜுன். இனியா அர்ஜுன். இனியா? உன் பேரோட சேர்த்து என் பேரையும் சொல்ற? நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. தயவு செஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதனால என்ன? இன்னும் 3 நாள்ல நாம 2 பேரும் ஒன்னா சேர போறோம். இனியா, நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? பேரை தானே சேர்த்து சொல்லிருக்க அர்ஜுன். இது என்ன பெரிய விஷயமா? எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல என் பேருக்கு பின்னாடி உங்க பேரு சேரதானே போகுது. விடுங்க. ஓகே ஓகே.
கல்பனா ரூம் கீ கொடுங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 86336941. வாவ். ஓகே மேம். இந்தாங்க உங்க ரூம். Thank you. இந்தா. நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க. 3வது ரூம். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஹனிமூன் ஸ்டே. போங்க. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க இல்ல. நாங்க பெஸ்ட் கப்பிள்ஸ் அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. பாப்பலாம். உத்தமன் உத்தமன் என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா. கல்பனாவை எனக்கு முதல்லயே தெரியும். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். 2021 பெஸ்ட் கப்பிள் ஆஃபர்ல ரூம் ஏதாவது வேணுமா? இல்ல 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 இல்ல. மேடம், என் பேரு வசுந்தரா. இல்ல இல்ல இல்ல. வஹிதா வஹிதா. வசுந்தராவா இல்ல வஹீதாவா? வசுந்தரா இல்ல இல்ல, வஹிதா. இங்க பாருங்க, பேரை தெளிவா சொல்லுங்க. வசுந்தராவா இல்ல வஹீதாவா? மேடம், என் பேரு வசுந்தரா தான். நான் ஒரு ரூம் புக் பண்ண சொல்லி உத்தமன் கிட்ட சொல்லியிருந்தேன். உத்தமன் இது வரைக்கும் 2 ஜோடிக்கு ஆஃபர்ல ரூம் புக் பண்ணிருக்காரு. அப்புறம் ஒரு அம்மா பொண்ணுக்கு ரூம் புக் பண்ணிருக்காரு. நீங்க சிங்கிளா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் எதுவும் கிடையாது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வசுந்தரா. வசுந்தரான்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆனா முஸ்லிம் பொண்ணு மாதிரி பர்தாலாம் போட்டிருக்கீங்களே. இது ஒரு வேண்டுதல். வேண்டுதலா? ஆமாங்க. என்ன வேண்டுதல்? 3 நாளைக்கு முஸ்லிம் பொண்ணு ட்ரெஸ்ல இருக்க போறதா நாகூர் ஆண்டவன் கிட்ட வேண்டி இருக்கேன். தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியே சொல்லிடாதீங்க, அப்புறம் என் வேண்டுதல் பலிக்காது. சரி, ஓகே மேம். நீங்க உங்க ரூமுக்கு போங்க. தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே. வாங்க உத்தமன். ஒன்னு தெரிஞ்சுக்க மேடம், ரிசப்ஷன்ல இருந்தவ யார் தெரியுமா? கல்பனா. அவ என்னுடைய ஹார்ட் ஃப்ரெண்ட் மேடம். அதானே பார்த்தேன். உங்க கல்போட எத்தனை வருஷமா பழக்கம்? அது பல வருஷமா இருந்தது மேடம். இதெல்லாம் கேட்காதீங்க. ஏதோ நீங்கன்றதுனால தான் இந்த அளவுக்கு சொன்னேன். வாங்க வாங்க மேடம். அங்க பாருங்க, ஆப்போசிட்ல இருக்குல்ல, அதுதான் அர்ஜுன் தம்பி ரூம். அர்ஜுன் சாரோட இந்த இனியாவும் இருக்கால? ஆமா மேடம். ஆனா தப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது மேடம். ஏன்னா இனியா மேடத்தை பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிற ஒயர்ல கரண்ட் கட்டு. அந்த கரண்ட் இப்போ ரூமுக்கு வெளியே போயிருக்கு. அது இங்க இல்ல. ஒரு நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்ன மேடம், இங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ, என்ன மேடம் நீங்க அவசரப்பட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு வந்துட்டீங்க? திடீர்னு அர்ஜுன் தம்பி வந்தா என்ன ஆகிறது? அது பிரச்சனை இல்ல உத்தமன். இப்போ அர்ஜுன் சார் இனியா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பாப்போம். என்னது இது? காலிங் பெல் அடிக்கிறாங்க, ஆனா ஆளே காணுமே. இரு 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 இரு. நீ என்ன வேணாலும் பண்ணு, சிரிக்க மட்டும் செய்யாத. சிரிப்பு நல்லாவே இல்ல. நீ பயந்துட்டல்ல, நான் பயப்படல. ஏன் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். ரிசப்ஷன்ல என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போன? அது ஏன் இஷ்டம் தம்பி. எப்ப வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன். என்ன இது தனியா புலம்பிட்டு இருக்காரு? இது பயங்கரமான குசும்புக்கார கேள்வியா தான் இருக்கு. இது கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இத சாதாரணமா எடை போடுறது ரொம்ப தப்பு. பாட்டி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? தம்பி, நாளைக்கு பௌர்ணமி தெரியுமா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு பௌர்ணமினா. ஓ பாட்டி, எனக்கு கூட இந்த மூன்லைட் டின்னர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட 3 லைட் வாக்கிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மூன்லைட் வாக்கிங்கா?
நடுராத்திரில எப்படி நீங்க நடந்து போவீங்க? இந்த பேய் உங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடாதா? தம்பி உனக்கு ரொம்ப தான் குசும்பு. நானே ஒரு பேய் தான். என்ன பேய் பிடிக்குமா? ஐயோ, சிரிக்காத சிரிக்காத சிரிக்காத. என்னது கிழவி ஆளை காணோம். காஞ்சனா ரொம்ப டேஞ்சரா தான் இருக்கா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கட்டி போட்டுடணும். அர்ஜுன் நான் வந்துட்டேன். என்ன உத்தமன், அர்ஜுன் சாருக்கு திடீர்னு என்ன ஆச்சு? யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாதிரி பிஹேவ் பண்றாரு. அதான் மேடம் எனக்கும் புரியல. ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா மாறி இனியா மேடத்துக்கிட்ட எப்படி பேசணும்னு தனியா ட்ரைனிங் எடுக்கிறாரு போல இருக்க. இப்ப பாருங்க அவர் என்ன பண்றான்னு. ஐயோ மேடம், காரியத்தை கெடுத்துறாதீங்க. அவங்க கண்ணுல பட்டா அவ்வளவுதான். ஐயோ உத்தமன், நான் தான் பர்தா போட்டிருக்கேன்ல, அவரால எப்படி என்ன கண்டுபிடிக்க முடியும்? உங்களுக்கு என்ன இந்த லாஜிக் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க பர்தா போட்டிருக்கீங்க, நான் என்ன போட்டிருக்கேன்? முதல்ல இங்க இருந்து போலாம் வாங்க மேடம். வாங்க. ஏன் அர்ஜுன் இவ்ளோ லேட்டு? ஜூஸ் ரெடி ஆக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜூஸ் குடி ஜூஸ் குடி. அடிரக்கம்மா கையை தட்டு, புதுராகத்தில் மெட்டுக்கட்டு. ஆனந்த் குரல் மாதிரி இருக்கு. ஆனந்த் எல்லாரும் இருக்காங்க. ஐயோ ஆனந்த் ஆனந்த் ஆனந்த், புக்கெட் மூடு புக்கெட் மூடு. சரி வா, இங்க உட்காரலாம் வா. ஐயோ ஐயோ ஆனந்த், என்ன? ஐயோ, முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. வீட்ல எல்லாம் இதுங்க தொல்லை தாங்க முடியலன்னா இங்கேயும் வந்து உயிரை வாங்குறாங்களே. ஆனந்த் கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா? என்ன மீனாட்சியாச்சு? புக்கை இறக்காத, அவமானமா போயிடும். மூஞ்ச மறைச்சுக்கோ. இங்க உட்காரத்துல உனக்கு என்ன பிரச்சனை? லவ் கப்பல்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க, உங்களுக்கு டீசன்சியே தெரியாதா? வாங்க போலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனாட்சி, நீ உட்காரு. அர்ஜுன், இவன் வேற இங்க வேற சேரே இல்லையாடா? போய் தொலைய வேண்டியதானடா. சொல்றேன்ல ஐயோ உட்கார். ஆனந்த், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இதுக்கு தான் என்ன வெளியில கூட்டிட்டு வந்தீங்களா? வாங்க அங்க. சரி சரி சரி, கத்தாத, வரேன். போங்க. போ, நீ போய் உட்காரு முதல்ல. போதுமா? உட்கார். ஐயோ, சாவடிக்கிறானே. இனியா, அந்த புக்க மட்டும் கொஞ்சம் கூட இறக்கிறாத, அவன் பாத்துட்டு போறான். ஐயோ, அர்ஜுன், என்ன அர்ஜுன் பண்றது இப்போ? ஒண்ணுமே புரியல. ஏதாவது பண்ணுங்க அர்ஜுன். ஏதாவது பண்ணுவோம், வெயிட். என்ன அர்ஜுன் இது? ஆமா, பெரிய அறிவாளி. எல்லாம் உன்னாலதான் இந்த பிரச்சனை. நான் என்ன பண்ணேன்? அர்ஜுன் சார், உங்களை நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன சாப்பிடுற? ஆனந்த், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ்ல என்ன பிடிக்குமோ அது போய் சரியா எடுத்துட்டு வாங்க பாப்போம். சீக்கிரம் என்ன யோசிக்கிறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. இல்ல மீனாட்சி, உனக்கு என்ன பிடிக்கும்னு நீயே சொல்லிடுறேன். ஹலோ, நான் இப்ப உங்களோட வைஃப் கிடையாது, உங்களோட லவ்வர். நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால சீக்கிரம் போய் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துட்டு வாங்க. எழுந்துருங்க, போங்க. அடுத்துறாளே. இனியா, இவங்க ரெண்டு பேரும் போக மாட்டாங்க போல இருக்க. இதை போய் கொண்டு வரேன். ஐயோ அர்ஜுன், இப்ப என்ன பண்றது? இவன் வேற அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரதி மன்மத குலுக்கி துணையோட 3 நாள் அர்ஜுன் கூட ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா வந்த முதல் நாளே இப்படி ஆயிடுச்சே. அங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியல, இங்கேயும் சந்தோஷமா இருக்க விடல. ஆஹா, சூப்பரா இருக்கு. ஐயோ, வந்துட்டா. சார், கழுத்து சுளிக்கிற போது ஸ்ட்ரைட்டா வச்சு படிங்க. என் கழுத்து ஏற்கனவே சுளிக்குதா இருக்கு, நீங்க வாய் மூட்டு போங்க. ஏதோ டவுட்டா இருக்கே. ஏதோ தப்பா இருக்கே. ஐயோ, அண்ணன் மாதிரி இருக்கே. சாச்சா, அண்ணன் எப்படிங்க வருவாரு? அண்ணா இந்நேரம் மலை மேல ஏறி முருகனை தரிசிச்சுட்டு இருப்பாரு. சாச்சா, தப்பு தப்பு தப்பு. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பாப்போம். ஆமா, அடா, மூஞ்ச பாரு. என்ன அர்ஜுன்? ஐயோ, ஆனந்த், என்ன ஆனந்த் இது? இந்த சூப் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காதது இந்த சூப் தான்.
மீனாட்சி இது உனக்கு நினைச்சியா? நான் எனக்கு எடுத்துட்டு வந்தேன். ரெண்டுமா? ஆமா, எனக்கு இந்த சூப் ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு பிடிக்காதது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு வேற ஒரு ஐட்டம் இருக்கு, அதை எடுத்துட்டு வரேன். இதையும் எடுத்துட்டு போங்க ஆனந்த். சரி சரி சரி, எடுத்துட்டு போயிடுறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. இனியா இவன் சீட்லயே உட்கார மாட்டான் போல. என்ன இவங்க ரொம்ப நேரமா மேகசின்ல முகத்தை மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க? ஒருவேளை லவ்ல ஏதாவது புதுசா ட்ரை பண்றாங்களோ? ஆமா ஆமா, நாங்க புதுசா தான் ட்ரை பண்றோம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அர்ஜுன், ஆனந்த் பாத்தீங்களா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, ரொம்ப முக்கியம். இப்போ தேவையில்லாம நீ இழுத்துட்டு வந்துட்ட. இப்ப பாரு, மாட்டினா எனக்கு தான் அசிங்கம். சீக்கிரமா ஜூஸ் குடி, கிளம்பி போலாம். எல்லாம் ஆனந்தும் மீனாட்சியால தான். வீட்டுக்கு வரட்டும், கவனிச்சுக்கிறேன். ஐயோ, என்ன இவன்? மீனாட்சி, ஜூஸ். என்னது இது? கருப்பா? கிரேப் ஜூஸ். நான் கிரேப் ஜூஸ் குடிச்சு எப்ப பாத்திருக்கீங்க? என் லைஃப்ல பிடிக்காத விஷயம் இந்த கிரேப் ஜூஸ் தான். எனக்கு நீ என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவேன், என்ன ஜூஸ் குடிப்பேன், எதுவும் உங்களுக்கு தெரியாதுல்ல? மீனாட்சி, இது உனக்கு நினைச்சியா? உனக்கு இல்ல, எனக்கு. ரெண்டுமே எனக்கு தான் மீனாட்சி. இது எனக்கு பிடிச்சது. ஆமா, உங்களுக்கு பிடிச்சதே எடுத்துட்டு வாங்க, எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டே வராதீங்க. இவ ஒருத்தி குடுக்கறத குடிச்சு தொலை வேண்டியதானே, பார்க்காதத பார்த்த மாதிரி ஓவரா சீனை போட்டு தொலைறா. இரு மீனாட்சி, உனக்கும் இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல மீனாட்சி, இப்போ உனக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வரேன் பாரு. இங்க பாருங்க ஆனந்த், இது 3வது சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். இப்ப மட்டும் எனக்கு பிடிச்சது எடுத்துட்டு வரல, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். இப்ப போறேன், இப்ப போய் எடுத்துட்டு வரேன் பாரு. இதோ வரேன். மாமா, இதுக்கு தான் சொல்றேன், அந்த மீனாட்சி உங்களுக்கு பொருத்தமான ஆளே இல்ல. இந்த உலகத்துல என்ன தவிர உங்களை யாருமே நேசிக்க மாட்டாங்க மாமா. கூடிய சீக்கிரமே இந்த வசிய மருந்து கலந்து உங்க கூட நான் சேரணும் மாமா. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருந்து உங்களையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம நிரந்தரமா ஒண்ணு சேர்ந்துருவோம் மாமா. ஐயோ, இந்த மீனாட்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியலையே. இப்ப நான் எதை எடுத்துட்டு போவேன்? இவ எதை எடுத்துட்டு போனாலுமே திட்டுறாளே. ஐயோ, நான் இப்ப எதை எடுத்துட்டு போவேன்? மீனாட்சினா யாருப்பா? மீனாட்சினா யாருப்பா? என்னோட வைஃப். இல்ல இல்ல, என்னோட லவ்வர். ஒய்ஃபா லவ்வரா? தெளிவா சொல்லு. வைஃப் தான் பாட்டி. ஆனா எங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி, அதனால லவ்வர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். போட்டியா? என்ன போட்டி? அது அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் எனக்கு என்னன்னு தெரியாது. அவ சொல்லாமலே நான் அதை அவளுக்கு எடுத்துட்டு போனோம். ஆனா ஏற்கனவே 2 தடவை சொதப்பிட்டேன் பாட்டி. இது 3வது தடவை. இதுவும் சொதப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ இங்க இருந்து கிளம்பிடுவாளாம். அப்புறம் நான் நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடவே முடியாது. உன்னை பார்த்தா பாவமா இருக்குதுப்பா. கல்யாணம் முடிஞ்சு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க பாட்டி. ஒரு கப்ல ஜூஸ், ஒரு கப்ல பூஸ்ட், ரெண்டும் அவளுக்கு பிடிக்கும். சரி பாட்டி. பாட்டி, எனக்கு ஒரு டவுட். நீங்க சொன்ன 2த்துக்குமே சம்பந்தம் இல்ல. எப்படி பாட்டி பிடிக்கணும் உறுதியா சொல்றீங்க? இங்க பாரு தம்பி, ஓம் பொண்டாட்டி உனக்கு பொண்டாட்டியாவும் இருக்கா, லவ்வராவும் இருக்கா. ஒரு குழப்பத்திலேயே இருக்கா. அதனால நாம அவளை குழப்பி விட்டா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லுவா. அதனாலதான் ஒரு கப்ல ஜூஸும் ஒரு கப்ல பூஸ்டும் கொண்டு போன்னு சொன்னேன். அவளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டா. நேரா ஃபர்ஸ்ட் நைட் தான். தேங்க்ஸ் பாட்டி. அண்ணனும் தம்பியும் ஆளுக்கு ஒரு பொண்ணோடவா வந்திருக்கீங்க. உயிரோட திரும்பி போக மாட்டீங்க. என்ன இவங்க கண்ட நேரத்துல வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க? யாரே 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 யார் வேலை இது? தூங்குறப்ப இப்படி டிஸ்டர்ப் பண்றது. ரிசப்ஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்.
யாரு? ஏய் யாரு? இந்த ரூம்ல என்ன சத்தம்? ஹலோ, யாரு அழுவுறீங்க? அழுவாதீங்க, டோர் ஓபன் பண்ணுங்க. ஹெல்ப் வேணுமா? என்ன அழுகிய டிஃபரெண்டா இருக்கு. மேடம் மேடம் மேடம். என்ன சார்? மேடம், ரூம் நம்பர் 503ல யாரோ லேடிஸ் கதற மாதிரி அழுகுற மாதிரி சவுண்ட் எல்லாம் வருது மேடம். என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் இருக்காது சார், நீங்க போய் படுங்க. ஏங்க இல்லங்க, நான் கேட்டேன், நீங்க வந்து பாருங்க. சார், ரூம்குள்ள யார் சார் வர போறாங்க? போங்க சார். மேடம், முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அலட்சியமா எடுத்துக்கிறீங்க. என் ரூம் காலிங் பெல்ல யாரோ அடிக்கடி அடிச்சிட்டு போயிடுறாங்க. கதவு திறந்து பார்த்தா யாருமே இல்ல. இப்போ 503ல அழுக சத்தமா வருது. தயவு செஞ்சு கொஞ்சம் என்னன்னு பாருங்க, தூங்க முடியல. காலிங் பெல்ல லூஸ் கனெக்ஷனா இருக்கும், சரி பண்ணிடலாம் சார். ரூம் நம்பர் 503ல தானே அழுகிற சத்தம் தானே, நான் என்னன்னு பாக்குறேன், நீங்க போங்க. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. வழக்கமா பேய்ங்கெல்லாம் பாலடைச்ச பங்களா இந்த மாதிரி இடத்துல தானே இருக்கும். இந்த மாதிரி அழகான ரிசார்ட்ல கூடவா இருக்கும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல அதெல்லாம் இல்லாம இருக்குமா என்ன? என்னது பேய் இருக்குன்னு சாதாரணமா சொல்றீங்க? என்ன பயந்துட்டீங்களா? இல்ல, எனக்கு என்ன பயம். ஏதோ பேய் படத்துல இருக்க ரூமுக்குள்ள வர மாதிரியா இருக்கு. அங்க பாருங்க, சேர் தானா ஆடுது. இங்க ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி நிச்சயமா இருக்கு, அப்படிதான் எனக்கு தோணுது. ப்ளீஸ் உண்மையை சொல்லிடுங்க, இத பத்தி எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு ஆசையில நாங்க இங்க வந்துட்டோம், ஜாக்கிரதையா இருப்போம்ல நாங்க. ஆமா கல்பு, என்ன நம்பி இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நான் பதில் சொன்னோம், அவங்கள நான் காப்பாத்தணும். அதனால உண்மையை சொல்லு கல்பு. ஆமா கல்பனா மேடம், உண்மையை சொல்லிடுங்க ப்ளீஸ். பார்த்தா என்ன அர்த்தம் கல்பு? சொல்றேன். இந்த ரூம் இந்த ரெசார்ட்டோட ஓனர் அம்மா ரூம். அவங்க பேரு காஞ்சனா. சில வருஷத்துக்கு முன்னால பங்காளிங்களுக்குள்ள சொத்து தகராறுல இந்த ரூம்ல வச்சுதான் பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்ப அந்த அம்மாவை இந்த ரூம்ல வச்சுதான் கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. அதுல இருந்து ஓனர் அம்மா இந்த ரூம்ல தான் ஆவியா அலையறதா எல்லாரும் சொல்றாங்க. அப்போ அது காஞ்சனா ஆவி இங்கதான் இங்க இருக்குல்ல? அதான் ரூமே ஒரு மாதிரி இருக்கா? இந்த ரூம்ல தங்கின 2 ஆம்பளைங்களையும் அவங்க கூட இருந்த பொம்பளைங்களையும் இந்த ஓனர் அம்மாவோட ஆவி கொன்னுட்டதா சொல்றாங்க. அதுல இருந்து இந்த ரூமை நாங்க பூட்டியே தான் வச்சிருக்கோம், வேற யாருக்குமே நாங்க தர்றதில்ல. என்னது இதெல்லாம்? தங்க காசா கிடக்குது. ஐயோ தொடாதீங்க மேடம், அதெல்லாம் தொடாதீங்க. இதெல்லாம் சபிக்கப்பட்ட காயின்ஸ். அவங்கள சொத்துக்காக கொலை பண்ணதுனால கோபம் தீராத இந்த ஓனர் அம்மா இந்த மாதிரி தங்க காயின்ஸ்க்குலாம் சாபம் கொடுத்து இங்க போட்டிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, இந்த ரிசார்ட் முழுக்க தங்க காசு கிடக்கும். யாராவது எடுத்தா அவ்வளவுதான். காசு எடுத்தா காஞ்சனா போய் கப்பு அரைஞ்சிருமா? இல்ல, உயிரே எடுத்துடும். என்னது இது? தங்க காசு எடுத்தா உயிரை எடுக்கிற ஆவியா இருக்குது. நீங்க தான் பேய்க்கே பேன் பார்த்த பரம்பரையாச்சே, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எனக்கெல்லாம் பயம் ஒண்ணும் கிடையாது. என்ன ஒண்ணு, காஞ்சனாவிக்கு சுத்துதுன்னு சொன்ன இல்லையா, எனக்கு காஞ்சனாக்கு பழக்கம் வேற இல்லையா, அததான் கொஞ்சம் பயமா இருக்குது. மேடம் வாங்க மேடம், போயிருவோம். வாங்க மேடம், சீக்கிரம் உயிர் போயிடுறா. வாங்க மேடம். மேடம், நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். ஓகே.
பொண்டாட்டி என் பொண்டாட்டி இவளை கல்யாணம் பண்ணதுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். இந்த ரெசார்ட்டுக்கு எதுக்கு வந்தோனே தெரியல. என்ன தண்ணி ஆட்டோமேட்டிக்கா விழுது? என்னது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது? என்ன நிக்க மாட்டேங்குது? மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. ஆனந்த், என்னாச்சு ஆனந்த்? இந்த ஷவரை நான் ஓபனே பண்ணல, ஆனா தண்ணி பாட்டுக்கு விழ ஆரம்பிச்சிருச்சு. இது லாக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை க்ளோஸே பண்ண முடியல. இங்க பாரு, நிக்கவே மாட்டேங்குது. ஆனந்த், ஸ்டக் ஆயிருக்கும், ஆஃப் பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணிட்டேன் மீனாட்சி, தண்ணி நிக்கவே மாட்டேங்குது. இருங்க. ஷோ, ஆனந்த், Dress எல்லாம் நனைஞ்சிரும் போல. நனைஞ்சா நனையட்டும் மீனாட்சி. இந்த பாத்ரூம்ல இந்த மாதிரி ஷவர் சவுண்ட்ல இந்த ட்ரெஸ்ல உன்னை இப்படி பார்க்கும்போது செம்ம அழகா இருக்க தெரியுமா? ஆனந்த், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா உங்களுக்கு இங்க ரொமான்ஸ் கேக்குதா? ஏய், அப்புறம் பாத்ரூம்குள்ள வந்துட்டு புருஷனுக்கு பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணாம வேற யார் வந்து பண்ணுவா? இங்க பாருங்க ஆனந்த், வர வர உங்களுக்கு ரொமான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். பாய். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. அதுவும் நின்றுச்சு. ஐயோ, இது எப்படி நின்னுச்சுனே தெரியலையே. ஒரே மர்மமா இருக்கு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புவோம். வந்துரு. ஆனந்த், நீ எப்படா வந்த? ஆபீஸ பாத்துப்ப நினைச்ச. அண்ணா, அண்ணா, பழனிக்கு போறேன்னு சொன்னீங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? பழனிக்கு போனோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு. இனியா வேற போர் அடிக்குன்னு சொன்னாலா, அதனால இங்க வந்துட்டோம்டா. சூப்பர்ண்ணா. வழக்கமா அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டேன் தான்டா, பண்ற மாதிரி வந்துடுச்சு. இருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பிய. கேப்பன் தான், ஆனா இப்ப கேட்க முடியலண்ணா. சாரி. சாரிலாம் இருக்கட்டும், அதெல்லாம் விடு. ஏய் நட்சத்திரா, நீங்க என்ன பண்ற? அது அது இப்பதான் வந்த ரெசார்ட்ல ஆஃபர் இருக்குன்னு உத்தமன் சொன்னாரு. ஏன் உத்தமன், ஆஃபர் இருக்குன்னு எல்லாரையும் அனுப்பிச்சிருவீங்களா? ஆமா தம்பி. என்ன ஆமா? ஆஃபர் மட்டும் இல்ல, ஆவியும் இருக்கு. ஆமா, பேயும் இருக்குது. என்ன இது, கப்பிள்ஸ்க்கு தானே ஆஃபர் இருக்கு? மாமா, ஆவி இருக்குன்னு நீங்களும் உண்மையை தானே சொல்றீங்க? ஆமா பேபி, ஆவின்னு சொல்றதை விட பேயினே சொல்லலாம். ஆமா மாமா, பேய் இருக்குது. ஆமாமா, நானும் ஆனந்தும் பாத்ரூம்ல இருந்தப்போ அந்த பேய் வந்து ஷவர் திறந்து விட்டு ஓடி போயிடுச்சு. ஷவரை திறந்து விட்டுருச்சா? அப்படி போகுதா கதை? இருடி, ஒண்ணு வச்சுக்கிறேன். ஆமா ஆமா, ரூம் கதவை தட்டுது, திறந்து ஓடி போயிடுது. ரூம்ல தட தடன்னு ஆடுது. ஆமா தம்பி, நான் கூட ரூம்ல பொம்மைலாம் நடக்கிறத பார்த்தேன். பொம்மைல நடக்குதா? இங்க ஏதோ ஆவி இருக்குன்னு வசுந்தரா கூட சொன்னா. வசுந்தரா சொன்னாளா? என்னது, வசுந்தராவா? வசுந்தரா எங்க இருக்கா? அவ ஏன் இங்க வந்தா? ஆமா, அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு, அவதான். அது வசு கிடையாது, யாரோ ஒரு முஸ்லிம் பொண்ணு. அது அப்பத்துல இருந்து இந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமாமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க வசுந்தரா மேடம் கிடையாது. இல்ல இல்ல, அது வசுந்தரா தான். வசுந்தரா மேடம் இங்க வர சான்ஸே இல்ல. அது வசுதான், நான் இப்ப நிரூபிக்கிறேன், இருங்க. பர்தா போட்டா வசு இல்லன்னு ஆயிடுமா? இருங்க, நான் இப்ப காமிக்கிறேன். ஏய் வசு, முகத்தை காட்டு. விடுமா, காட்டுன்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு, முகத்தை காட்டு. என்னமா பண்ற? காட்டு வசு. ஏமா முகத்தை காட்டு.
மேடம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. எல்லாரும் விளையாட போறீங்களா? சந்தோஷமா? நானும் உங்க கூட விளையாட போறேன். என் விளையாட்டு மரண விளையாட்டு. தங்க காசே வா. ஓம் க்ளீம் ஓம் க்ளீம் ஓம் க்ளீம். பேராசா பிடிச்ச கையில இந்த தங்க காசு போய் சிக்கட்டும். ஓம் ஓம் ஓம். வனபத்திர காளி, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்களையும் பேராசை பிடிச்சவங்களையும் போய் கூட்டிட்டு வா. நான் ஆட போற மரண விளையாட்டுல முதல்ல உதிர விட போறது யாருன்னு பார்க்கலாம். மேடம் இப்ப என்ன பண்ணணும்? தெரியல உத்தமன், என்ன நடக்குதுன்னே புரியல. எதா இருந்தாலும் பரிசை தட்டிடணும். உத்தமன், நீங்க புத்திசாலி தானே? அந்த இனியா கிட்ட இருந்து எப்படியாவது அர்ஜுன் சார் நீங்க தான் காப்பாத்தணும். அட சும்மா இருங்க மேடம். எனக்கு எப்பயாவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி போட்டியில வந்து பங்கேற்கிற வாய்ப்பு கிடைக்குது. நான் ஜெயிச்சுட்டு போறேனே. ஷோ உத்தமன், அதுக்கு நீங்க பேசாமலே இருக்கலாம். ஓகே. என்ன என்னைய பாத்துட்டு இருக்கீங்களா? ரெசார்ட்டுக்கு வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்க முடியுது. வேற ஒண்ணும் பண்ண முடியலையே. இத பத்தியே தான் பேசுவீங்களா? அழகான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ரெசார்ட்டுக்கு வந்துட்டு வேற எதை பத்தி பேச சொல்ற மீனாட்சி? உருப்படியா கேம் சாப்பிட்டியா? எத்தனை மணிக்கு? ரொம்ப முக்கியம். என்ன உத்தமன், எல்லா டைமுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போல இருக்க. தம்பி கேம் அது இதுன்னு சொன்னாங்களா? சரி ஜெயிக்க போறது நம்ம தானே, அதனால முதல்லயே வந்து நின்னுட்டேன். அப்படியே போய் ஜெயிச்சற மாதிரி தான். கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க.